ஸோ கைஸ் ரெஸ்லிங் பிஸ்னஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வின்ஸ் மெக்மேன் ரிட்டர்ன் ஆக போகிறாரு. ஸோ இதை பற்றி பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்கும் நம்மளுடைய நியூ சாம்பியன் இப்போ வரைக்கும் க்ரௌன் ஆயிருக்காங்க டபிள்யூபிள்யூல. இது மட்டும் இல்லாமல் டிராஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. ஸோ ஸ்மாக் டவுனும் நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இப்போ வரைக்கும் ஒரு சில மேட்சஸ் அடிஷ்னலாகவே வந்து பார்த்தீங்கன்னா பேக்லாஷ்க்காக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் வீக் ப்ரிவியூ. ஸோ எல்லாமே வந்து இந்த வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல வர அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட் அப்படியே வரும். சரி ரைட், ஓகே, நம்ம டைமர்ஸ் பண்ணாமல் வீடியோக்குள்ளே மூவ் ஆகிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டிராஃப்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ 2024 டிராஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூடி நடத்தினாங்க. ஸோ ஃபஸ்ட் பிக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பியாங்கா பெலரை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாக் டவுன் பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ ராவோட ஃபஸ்ட் பிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஜே உசோ, அதுக்கப்புறமா கார்மலா ஹேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாக் டவுன் பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ செத்ரால்ஸோ வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பிக்காக ரா வந்து பார்த்தீங்கன்னா பிக் பண்ணிட்டாங்க. ஸோ ரவுண்ட் 1 வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நடந்துருந்துச்சு. ஸோ இது மட்டும் இல்லாமல் ரவுண்ட் 2க்கு போனோம்னா ஸோ ரவுண்ட் 2 ஃபஸ்ட் பிக்காக ஸ்மாக் டவுன் தான் எடுத்திருந்தாங்க. ஸ்மாக் டவுன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாய்ப்பர் ரேண்டி ஆர்டனை பிக் பண்ணிட்டாங்க. ஸோ ரேண்டி ஆர்டனுக்கு ஈக்குவலாக வந்து பிரான் பிரேக்கரை வந்து பார்த்தீங்கன்னா ரா வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருந்தாங்க. ஸோ நயா ஜாக்ஸை ஸ்மாக் டவுன் பிக் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் லியூ மார்கனை வந்து பார்த்தீங்கன்னா ராவே வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ரவுண்டில் பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் மூணாவது ரவுண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மூணாவது ரவுண்டோட மொதல் பிக்காக ஸ்மாக் டவுன் வந்து எல்லை நைட்டை பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆல்டராக நம்மளுடைய ரா வந்து பார்த்தீங்கன்னா ரிகோஷீட்டை புக் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் ஸ்மாக் டவுன் அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிளட் லைனை பார்த்தீங்கன்னா எடுத்திருந்தாங்க. ஸோ நம்மளுடைய சோலோ சிக்கோவா, டாமாட்டோங்க, ஸோ அது மட்டும் இல்லாமல் பால் ஹேமன், ஸோ இவங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபைனலாக ரா பிக் வந்து ஷேமஸ் இருந்திருக்காரு. ஸோ 4th ரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஸ்மாக் டவுனோட ஃபஸ்ட் பிக்காக ஏஜி ஸ்டில்ஸ் இருந்தாங்க. ஸ்மாக் டவுனோட செகண்ட் பிக்கை பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ராய்டு இருந்திருக்காங்க. ஸோ நம்ம ரா பக்கம் வந்தோம்னா ஸோ ரா வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா எக்டாமி எடுத்திருந்தாங்க. ஸோ ரெண்டாவது நம்மளுடைய கைனா ஜேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே எடுத்திருக்காங்க ரா. ஸோ என்எக்ஸ்டியில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூஎஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் மேஜர் ஸ்டார்ஸ் நிறையவே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்திருந்தாங்க. ஸோ டபிள்யூ ஹால் ஆஃப் ஃபேமர் நிறையவே வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூவில் வந்திருந்தாங்க. ஸோ அவங்கெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா சொல்லி விட்டுப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ரோமன் ரைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிராஃப்டில் இல்லைன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்மாக் டவுனில் நம்மளுடைய பால் ஹேமன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாரு. ஸோ பால் ஹேமன் அந்த ப்ரொமோவில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஸோ ரோமன் ரைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிராஃப்டில் இருப்பாங்கன்ற மாதிரி எதிர்பார்க்குறீங்க. ஸோ அந்த ஃபஸ்ட்டு ஸ்லாட் வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரைன்ஸ் இருக்க போகிறது கிடையாது. ஈவன் இந்த டிராஃப்ட்லேயே வந்து ரோமன் ரைன்ஸ் இருக்க போகிறது கிடையாதுன்ற மாதிரி பால் ஹேமன் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் பால் ஹேமன் என்ன சொல்கிறாருன்னா, ஸோ ரோமன் ரைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலான ரெஸ்லர் கிடையாது. ஸோ அவர் வந்து ட்ரைபல் சீஃப். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பிராண்ட் வந்து அவரை சூஸ் பண்ணக்கூடாது, அவர் தான் பிராண்டை சூஸ் பண்ணணுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளோட பால் ஹேமன் ப்ரொமோ கட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த ப்ரொமோவில் பால் ஹேமன் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸோ ரோமன் ரைன்ஸ் இமீடியட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷனில் இருக்க போகிறது கிடையாது. ஸோ அவர் எப்போ வருவாருன்றது தெரில, பட் கூடிய சீக்கிரத்தில் வருவாருன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் சூனஸ் அவர் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஸோ அவர் வரும்போது தான் டிராஃப்ட், அதாவது என்ன பிராண்டுன்றதை பிக் பண்ணுவாங்கன்ற மாதிரி நம்மளுடைய பால் ஹேமன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. ஸோ ரோமன் ரைன்ஸ் ஃபேன்ஸ் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா டிசப்பாயின்மெண்ட் ஆயிருந்தாங்க. ஸோ நானும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான் ஆனேன். ஏன்னா ரோமன் ரைன்ஸ் வந்தால் தான் பிளட் லைனோட ஸ்டோர் லைன் என்னன்றது தெரியும். பட் நம்ம அப்டேட்ஸில் பார்த்துருந்தோம்ல, ஸோ மண்டே நைட் ராவில் வந்து பிளட் லைன் ஸ்டோர் லைன் மூவ் ஆகுன்ற மாதிரி. ஸோ நம்ம என்ன கதைன்றதை இது பண்ணணும். ஸோ இப்போ வரைக்கும் ஜே உசோவே நம்மளோட பிளட் லைனையும் செப்பரேட் பண்ணியிருக்கானுங்க. ஸோ என்ன கதைன்றது தெரில, பட் சாம்பியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேம் தான் ப்ரொடெக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ என்ன கதைன்றதை நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்மாக் டவுனை பற்றியே பார்த்துருவோம். ஸோ ஸ்மாக் டவுனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்மாக் டவுனோட ஃபஸ்ட்டு செக்மெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பால் ஹேமன் தான் சொல்லியிருந்தாரு. ஸோ பால் ஹேமன் சொன்னதாங்க என்ன சொல்லியிருப்பார், ஸோ ரோமன் ரைன்ஸ் வரல. அது மட்டும் இல்லாமல் ரோமன் ரைன்ஸ் நார்மல் ரெஸ்லர் கிடையாது. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் வந்து பிராண்ட் எந்த பிராண்ட் போகணும்னு சூஸ் பண்ணுவார். அது மட்டும் இல்லாமல் அவர் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த ஃபஸ்ட் பிக் யார் வேணால் இருக்கலாம். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரியல்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நோட்டபிள் பர்சனாக இருப்பாங்கன்ற மாதிரி நம்மளுடைய பால் ஹேமன் சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறமா வந்து நம்மளுடைய கோடி ரோட்ஸும் ஏஜி ஸ்டைல்ஸும் வராங்க. ஸோ அவங்களுக்கான கான்ட்ராக்ட் செக்மெண்ட் பார்த்திங்கன்னா நடக்குது. ஸோ ஏஜி ஸ்டைல்ஸ் ப்ரொமோ கட் பண்ணுறாரு. ஸோ ஏஜி ஸ்டைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி நம்மளுடைய கோடி ரோட்ஸை வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்பெக்ட் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் டஸ்டி ரோட்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா டெரிபியூட் கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் ஃபைனலாக வில்லத்தனத்தை காட்டணும்ல, ஸோ அந்த இடத்துல சொல்லிடுறாரு. ஸோ ஒன்று சாம்பியனாக இருக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த பெல்ட்டை வந்து பார்த்திங்கன்னா லெதர் மாதிரி இருக்குது. பட் இந்த லெதரை வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நீ வச்சிருக்கிறது லாஸ்ட்டு, ஏன்னா பேக்லாஷ்க்கு அப்புறம் நான் தான் வைக்க போகிறேன்ற மாதிரி நம்மளுடைய ஏஜி ஸ்டைல்ஸ் சொல்லியிருந்தாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கோடி ரோட்ஸ் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஸோ மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓன்ட்ட இருக்குது. மற்ற ரெஸ்லர் கம்பேர் பண்ணும்போது பேக் ஸ்டேஜில் உனக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, பட் நான் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் கொடுக்க போகிறேன். ஸோ ரிசல்ட் என்னவாக இருந்தாலும் சரி, நான் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் டிஃபெண்ட் பண்ணுறேன். ஸோ சாம்பியனாக இருக்கிறது பிரச்சனை கிடையாது, சாம்பியனாக டிஃபெண்டிங்காக இருக்கிறது தான் பிரச்சனைன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக நான் வந்து பார்த்தீங்கன்னா ஓன்ட்ட டிஃபெண்ட் பண்ண போகிறேன். இது ஒன்றும் ட்ரீம் மேட்ச் கிடையாது, இது எனக்கு ஒரு சேலஞ்சுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கொடிடோர் சொல்லி, ஸோ 2 பேரும் மியூச்சுவலாகவே வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா சைன் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ அவங்க கான்ட்ராக்ட் சைன் பண்ணது மட்டும் இல்லாமல் ஸோ நம்ம நோட் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸோ டிராஃப்ட் நடந்துகிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா கார்மலோ ஹேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ பண்ணிடுறாரு. ஸோ கார்மலோ ஹேஸ் வந்து இன்ட்ரோ பண்ணுறதுக்கான மெயின் ரீசன் ஸோ கோடி ரோட்ஸ் இருந்தனால அவரை இன்ட்ரோ பண்ணிட்டாரு. ஸோ ட்ரிபிள் ஹெச் வந்து அதுக்கப்புறமா கோடி ரோட்ஸை கூப்பிடுவார், நீ வந்து ஸ்மாக் டவுன் பிக் எடு, நான் ரா பிக்
பிக் எடுக்கிறேன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்து கார்மலா ஹில்ஸை பிக் பண்ணி அந்த ரவுண்டு முடிஞ்சோடனே கார்மலா ஹில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ஃபோர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இவங்களுக்குள்ள ஒரு மேட்ச் இருக்குன்ற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் எல்டபிள்யூஓ ரெப்ரசென்ட் பண்ணுற நம்மளுடைய ரே மிஸ்டீரியோ டிராகன் லீ வர்சஸ் நம்மளுடைய லெகண்டா டெல் ஃபேண்டஸ்மா, அதாவது ஏஞ்சல் கிராஸாவும் ஹார்மிட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக் டீம் மேட்ச் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மேட்ச்சில் நம்ம ஷாக்கிங்காக நோட் பண்ண வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்மளுடைய சாண்டோஸஸ்க்கு அப்புறம் இன்டர்ஃபரன்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி பார்த்தீங்கன்னா கார்லிட்டோ ஒரு ஹீல்டான டீஸ் பண்ணிட்டாரு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அகேன்ஸ்ட் திரும்பிட்டார் எல்டபிள்யூஓக்கு. ஸோ இந்த நம்ம அப்டேட்ஸ்லாம் பார்த்தா இதெல்லாம் ஒன்று பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஸோ நம்ம அப்டேட்ஸ்லாம் சொன்னது தான். ஸோ டவுட் நம்ம ஆடியோ கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கப்புறமா பிரான் பிரேக்கருக்கும் சிட்ரிக் அலெக்சாண்டருக்கான மேட்ச் நடந்திருக்கு. பிரான் பிரேக்கர் கிளியராகவே வின் பண்ணிட்டாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபைனலாக நோட் பண்ண வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸோ பால் எம்மன், சோலோ சிக்கோ, டாமாட்டாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா அடிஷனலாக வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா டிராஃப்டில் என்ன நடக்க போகுதுன்றதை வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ப்ரொமோ நடக்கிற வரைக்கும் பார்த்திங்கன்னா பிளட் லைன் எந்த ஒரு டிராஃப்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா டிராஃப்ட் பண்ணலை. ஸோ அவங்க பிளட் லைன் டிராஃப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறமா வந்து பியாங்கா பெலர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிக்காக இருந்தாங்களா. ஸோ பியாங்கா பெலர் இன்டர்வியூ எடுக்கிறாங்க. ஸோ அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கபிக்கி வாரியர்ஸ் இன்ட்ரோ பண்ணுறாங்க. ஸோ அவங்க கம்ஃபர்ட் பண்ணோடனே ஜேட் கர்களும் வந்துடுறாங்க. ஸோ இவங்களுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ரோவர்ஷியல் உருவாகுது. ஸோ அந்த கான்ட்ரோவர்ஷியல் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா டாமாட்டோங்க வந்து பார்த்தீங்கன்னா கெவின் ஓவன்ஸ் அட்டாக் பண்ணிக்கிட்டே வராரு. ஸோ ரிங்குக்கு அட்டாக் பண்ணிகிட்டே வரும்போது சோலோசிக்கா வந்துடுறாரு. ஸோ சோலோசிக்கா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சிடறாரு. ஸோ அதுக்கப்புறமா நம்மளோட வைப்பர் வந்துடுறாரு. ஸோ வைப்பர் வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மொத்த 2 டீமே வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ நியோமிக்கும் டிஃபனி ஸ்டார்டனுமான மேட்ச் நடந்துச்சு. ஸோ இந்த மேட்ச் வந்து நோ கான்டெஸ்ட்டில் முடிஞ்சிருச்சு. அதுக்கான ரீசன் என்ன, நயா ஜாக்சன் நடுவில் இன்ட்ரோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்க்ளூடிங் நம்மளுடைய விமன்ஸ் சாம்பியனான நம்மளுடைய பேலியும் இன்ட்ரோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்க வந்து கமிட்டி பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இருந்திருந்தாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேட்ச் வந்து ஒரு டிஸ்குவாலிஃபிகேஷனில் முடிஞ்சுன்னு தான் சொல்லணும். ஸோ நம்மளுடைய ஃபைனல் டெஸ்டமெண்ட் ஃபேக்ஷன், அதாவது கெரியன் காஸோட டீம் வந்து பார்த்திங்கன்னா நியூ கேட்ச் ரிபப்ளிக்கை வந்து பார்த்திங்கன்னா அட்டாக் பண்ணியிருப்பாங்க பேக் ஸ்டேஜில். இதுவும் ஒரு பக்கம் போகுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம நிக்காலிஸ் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுறாரு. ஸோ பேலி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய WWE விமன் சாம்பியன்ஷிப்பை நியோமி டிஃபனி ஸ்டார்டன் கூட ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச்சில் டிஃபெண்ட் பண்ண போகிறாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா நடந்த நம்பர் 1 கண்டெண்டர் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்குவாலிஃபிகேஷனில் முடிஞ்சு. ஸோ இது வந்து ட்ரிபிள் த்ரெட்டாக நடந்துரும்ன்ற மாதிரி மென்ஷன் பண்ணிட்டாங்க. அதே இடத்துல மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ கெவின் ஓவன்ஸும் நம்மளுடைய ராண்டி ஆர்டன் டீம் அப் பண்ணி நம்மளோட சோலோசிக்கோ டாமாட்டோங்காவை வந்து பார்த்தீங்கன்னா பேக்லாஷில் ஃபேஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா மெயின் ஈவெண்ட் நடக்குது. ஸோ மெயின் ஈவெண்ட்டில் நம்மளுடைய அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியனான கோடி ரோட்ஸ் வர்சஸ் கார்மலா ஹில்ஸ் மேட்ச் நடக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோடி ரோட்ஸ் க்ளீனாகவே வின் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறமா ஏஜே ஸ்டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணலான்னு வராரு. பட் கோடி ரோட்ஸ் உஷாராயிடுவார். ஸோ அந்த இடத்துல அந்த ஸ்மாக் டவுன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே முடிச்சிட்டாங்க. ஸோ மொத்த ரெஸ்பெக்ட் வந்து கோடி ரோட்ஸ் நம்மளுடைய கார்மலா ஹில்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் காமிட்டாரு. பட் இருந்தாலும் இவங்களுக்குள்ள ஒரு ஃபேஸ் ஆஃப் நடந்திருக்கு. ஸோ ஏஜே ஸ்டைல்ஸுக்கும் கோடி ரோட்ஸ்க்கும். ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா மொத்த ஸ்மாக் டவுனையும் பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டானுங்க. ஸோ இது மட்டும் நடக்கல. ஸோ நெக்ஸ்ட் வீக்கான மேட்சஸும் வந்து பார்த்தீங்கன்னா WWE சைட்லேருந்து இப்போ வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபேஸ் ஆஃப் செக்மெண்ட் நடக்கும். ஸோ கோடி ரோட்ஸுக்கு ஏஜே ஸ்டைல்ஸுக்கும் ஒரு ஃபேஸ் ஆஃப் செக்மெண்ட் நடக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஆத்தர் ஆஃப் பெயின் வர்சஸ் நியூ கேட்ச் ரிபப்ளிக்கான டாக் டீம் மேட்சும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய WWE டாக் டீம் சாம்பியன்ஷிப் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் டிஃபன் ஆகுது. ஸோ நம்மளுடைய ஆஸ்டின் தியரி கிரேசன் வாலரும் நம்மளுடைய ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் கூட டிஃபன் பண்ணுறாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கெவின் ஓவன்ஸ் ஷோக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ராண்டி ஆர்டன் வர போகிறாரு. ஸோ இதை வந்து எப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா RKO ஷோன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறாங்கன்னு தான் சொல்லணும். இது மட்டும் இல்லாமல் ஸ்மாக் டவுன் முடிஞ்ச கையோடே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில டிராஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்கு. ஸோ ஸ்மாக் டவுன் டீம் வந்து பார்த்திங்கன்னா பேரன் கார்பன், அது மட்டும் இல்லாமல் ஒரிஜினல் கப் லூக் கேலஸ், கால் ஆண்டர்சன், மிச்சன் மியா இவங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பண்ணிட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் சிட்ரிக் அலெக்சாண்டரையும் நம்மளுடைய டி ஆனஸையும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்மாக் டவுன் பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ ராவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்பா ஃபயர், அது மட்டும் இல்லாமல் ஈஸ்லி டவுன், ஸோ இவங்களையும் வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருந்தாங்க. ஸோ ஃபார்மர் NXT டாக் டீம் சாம்பியன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐவாரே வந்து பார்த்தீங்கன்னா ரா பிக் பண்ணிட்டாங்க. ஷேனா பர்சஸ் ஷோய் சார்க், ஸோ இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா பிக் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ நியூ சாம்பியன் வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌன் ஆயிருக்காங்க. ஸோ வீக்கெண்ட் ஆகிட்டா WWE வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேஜில் வந்து WWE ஸ்பீட் டோர்னமெண்ட் பார்த்தீங்கன்னா நடத்திக்கிட்டு இருந்தாங்கல்ல. ஸோ அதோட ஃபைனல் மேட்சாக வந்து ரிகோஷெட்டுக்கும் ஜானி கர்கனுக்கும் மேட்ச் நடந்திருக்கு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் கண்டெண்டராக நம்மளோட ரிகோஷெட் வின் பண்ணிட்டாரு. ஸோ ரிகோஷெட் தான் பாருங்க பார்த்தீங்கன்னா WWE ஸ்பீட் சாம்பியன்ஷிப்பை வந்து பார்த்தீங்கன்னா தக்க வச்சிருக்காரு இல்லை இப்போ தான் வின் பண்ணியிருக்காரு. ஸோ நம்மளுடைய ரிகோஷெட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலி ஒரு
ஒரு சாம்பியனாக வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌன் ஆயிருக்காரு. ஸோ கைஸ் 5வது அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்மாக் டவுனோட ஆஃபரை பார்த்தீங்கன்னா ஸ்மாக் டவுனோட ஆஃபரில் என்ன நடந்திருக்குன்னா சிஎம் பங்க் வந்திருக்காரு. சிஎம் பங்க் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆடியன்ஸ் மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோமோ கட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு அப்டேட் கொடுத்துருக்காரு. ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா அவரோட ட்ரைப்ஸப் இன்னும் 100% பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகலைன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் கம்ப்ளீட் ஆகலைன்னா கூட ஸோ அவருடைய அந்த பிஸ்னஸ் இது அதாவது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஸோ அவருடைய முடிஞ்ச அளவுக்கு அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுவேன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அவருடைய கான்ட்ரிபியூஷனை டபிள்யூ கொடுப்பேன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அவர் இன்ஜுரியிலேருந்து க்யூர் ஆகலை, பட் இருந்தாலும் என்னோட கான்ட்ரிபியூஷன் டபிள்யூ கொடுப்பேன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த அரினா ஆடியன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராமிஸும் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் டைம் நான் வரும்போது ஒரு மேட்ச் கம்ப்ளீட்டாக இங்கே வந்து கம்ப்ளீட் பண்ணுவேன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளோட சிஎம் பங்க் ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. ஸோ கைஸ் 6வது அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் அண்ட் மெயின் அப்டேட். ஸோ நம்மளுடைய வின்ஸ் மெக்மேன் பார்த்தீங்கன்னா ஸோ ஃபார்மர் டபிள்யூ சிஓவான வின்ஸ் மெக்மேன் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் மீண்டும் ரெஸ்லிங் பிஸ்னஸுக்கு வரப்போகிறாரு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பிஸ்னஸுக்கு வரப்போகிறான்னு கேட்டிங்கன்னா ஸோ ஜெஃப் ஜாரட் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் அவரோட சொந்த இன்வெஸ்ட்மெண்ட்டோட ஒரு கம்பெனி பார்த்தீங்கன்னா வச்சிருக்காரு. ஸோ அந்த கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வின்ஸ் மெக்மேன் இப்போ வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ண போகிறாரு. ஸோ நம்மளுடைய ஜெஃப் ஜாரட்டோடைய ப்ரொமோஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நம்மளுடைய வின்ஸ் மெக்மேன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ண போகிறாரு. ஸோ அவருடைய ரெஸ்லிங் கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ அவருடைய ரெஸ்லிங் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குளோபல் ஃபோர்ஸ் என்டர்டைன்மெண்ட்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ரெஸ்லிங் பிஸ்னஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வின்ஸ் மெக்மேன் இப்போ வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ண போகிறாருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வின்ஸ் மெக்மேன் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்லிங் பிஸ்னஸ்க்கு ஒரு ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ மேல் அப்டேட்ஸுக்கு நம்ம சேனலில் ஸ்டேப் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டினியூஸாக அப்டேட் பண்ண நான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுறேன். நம்ம சேனலில் கண்டினியூஸாக வீடியோலாம் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் மறக்காமல் ஸ்டேப் பண்ணிருங்க கைஸ்.